மகளிர் உரிமை தொகை மூலமாக பெண்களினுடைய வாக்கு வங்கி பெரும்பகுதி திமுக பக்கம் நகர்ந்து விட்டது. அது கடந்த காலங்களிலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. சத்துணவு திட்டங்கள் போன்ற பல நலத்திட்டங்களின் வழியாக ஒரு பெரிய ஏழை எளிய மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றிருந்த அதிமுக என்கிற அரசியல் கட்சியே அதை விடவும் ஒருபடி மேலே போய் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக, தேர்தல் அறிக்கையில் கூட காலை உணவு திட்டம் கிடையாது, இந்த காலை உணவு திட்டத்தை உலக நாடுகள், பல நாடுகள் இன்னைக்கு பின்பற்றுவதற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கிறான். கனடாவில் குழந்தைகள் காலையில் அவசரமாக பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் சாப்பிடாம வந்துடுவாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்குலாம் போகிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வண்டியை 7 மணிக்கெலாம் ஏற்றுவாங்க, 8 மணிக்கெலாம். அது எப்படி காலையில் அது 6 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கும். எந்திரிச்சோடனே 7 மணிக்கு இட்லியை வச்சு அமுக்குனா அது ஒன்று திங்கும், அது பசிக்காதுல முதல்ல. அப்போ காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடங்களிலே இருக்க வேண்டும் என்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட யோசிக்கிறான். இது நல்ல திட்டமாக இருக்க, கனடாவில் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு செயல் திட்டம் கொண்டு வர்றான். அது ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு திட்டம். அது மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கானது, மாணவர்களுக்கான தொகை, அந்த நான் முதல்வன் திட்டம் என்று பல வகையான திட்டங்களை அவங்க நலத்திட்டங்களின் வழியாக இந்த பெண்களுக்கான அந்த பேருந்து இலவசத்திலிருந்து, இது மகளிர் சிறப்பு பேருந்துன்னு நம்ம ஏறுறதா வேணாமான்னு ஆண்கள்லாம் தயங்குறான். மகளிருக்கு கட்டணம் இல்லை, அவ்வளோதான். ஆண்களும் அதில் ஏறலாம், பயணிக்கலாம் கூட. இப்படி பல வகையான நலத்திட்டங்களின் வழியாக திமுக அடித்தட்டு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது.